கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 24/3/2026 புதிய நாள். இந்த நல்ல கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். After this, I will return and rebuild David's fallen tent. Its ruins I will rebuild and I will restore it. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நம்முடைய ஆண்டவர் விழுந்து போனதை நிறுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவிதம், உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய தெய்வீகம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய ஊழியம் ஒருவேளை விழுந்து போய் காணப்படுகிறதா? ஆண்டவர் விழுந்தவனை தூக்கி விடுகிறவர், மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எந்த நிலைமையில் விழுந்தோம் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அறிவார். ஆனால் விழுந்த நிலைமையிலேயே இருக்கிறதையும் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க விரும்புகிறார். நாமும் விழுந்து போன நிலைமையிலே இருக்க விரும்புகிறோம் அல்ல, அதிலிருந்து எழும்பி நிற்கத்தான் விரும்புகிறோம். அன்றைக்கு தாவீதின் கூடாரமானது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஒருவேளை அது உங்களோட வீட்டில் காணப்படுகிற துதியின் சத்தமாக இருக்கலாம். உங்களோட வீட்டில் எழுப்பப்பட்டு கொண்டு வந்த நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் கம்பீர சத்தம், பாடல், ஆராதனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் விழுந்து போயிருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப ஜீவிதம் விழுந்து போயிருக்கிறதா? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் விழுந்து போயிருக்கிறதா? கர்த்தர் எல்லாவற்றையும் தூக்கி எடுப்பாராக. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகள் இன்னும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கூடாரத்திற்கு கூட ஒருவேளை 2 விதத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். தாவீதினுடைய ராஜ்யபாரமும் அது விழுந்து போனது. தாவீதால் கட்டப்பட்டதான ஆசரிப்பு கூடாரம், கர்த்தருடைய ஆலயம், அதுவும் இடிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் அதை சொல்லுகிறார், நான் அதை திரும்ப ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி. உங்களுடைய குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் விழுந்து போயிருக்கிறோமோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் ரீபில்ட் அண்ட் ரெஸ்டோ திரும்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுதந்திரிக்கும்படியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்தவும் தூக்கி நிறுத்தவும், விழுந்து போன அனுபவம் அதிலிருந்து தூக்கி எடுக்கவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் நாம் எந்த நிலைமையில் விழுந்திருக்கிறோம். இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை உணர்ந்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷ சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பக்தி, பரிசுத்தம், தெய்வீகம், குடும்ப ஜெபம், துதி, பொருளாதாரம், ஊழியம், வாட் எவர் இட் மே பி, எதில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளையிலும் ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்த அனுபவத்திலிருந்து, விழுந்த நிலைமையிலிருந்து
உடைய ஜனங்கள் தூக்கி நிறுத்தப்பட, ஹல்லேலூயா, அதிலிருந்து எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம், தேவனுடைய வழி நடத்துதல் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் மறைத்து கொள்ளும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதியும். தேவ சமாதானத்தை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் பதிலும். ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. யார் யாரிடத்தில் சொன்னது? எஸ்தர் ராஜாத்தி ஆகாஸ் ராஜாவிடம் சொன்னது. எஸ்தர் 5:8. இந்த நாளுக்கான கேள்வி, நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.